பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 ஜனவரி 10 சொன்ன தேதியிலேருந்து ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செய்ய போகிறேன்னு சொல்லி டான் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. ஒரு நாள் விட்டு அடுத்த நாளே நிறைய ஸ்க்ரீன்ஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு துப்பாக்கி கொடுத்ததுலேருந்து அது கூட சினிமா சீன் படம் சீன் சொல்லலாம். பட் பிரசன்ட்ல எவ்வளோ ஸ்டேஜில் வந்து உங்களை வந்து அடுத்த கிட்ஸை பிடிச்சிட்டாரு, நீங்கள் வாங்க அடுத்ததுன்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ண விதமாக இருக்கும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக தனுஷும் பண்ணியிருந்தாங்க. 2 ஆக்டருக்குள்ள இது நடக்கிறத தாண்டி இது பொலிட்டிக்கலாகவும் ஒரு மைலேஜ் எடுக்க பார்க்குறாங்களோ அப்படின்னு கேள்வி வருது. துப்பாக்கி கூட வந்து தீபாவளி சமயத்தில் படம் வந்துச்சு, கத்தி கூட பூஜை வந்துச்சு. இந்த மாதிரி அவர் கிளாஸ் வர்றது வந்து புதுசு இல்லை. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலில் ஒன்று கருத்தறிவிச்சு எல்லாத்துமே கருத்தறிவிங்க. சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி சொன்ன டேட்ல தான் எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 ஜனவரி 10 சொன்ன தேதியிலேருந்து ஒரு 4 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செய்ய போகிறேன்னு சொல்லி டான் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. எஸ்கே அவர்களும் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டோரியில் மட்டும் போட்டிருந்தாங்க. தொடர்ந்து இதை சுற்றி மிகப்பெரிய வந்து ஒரு பேச்சு பொருளாக இருக்குது. இந்த விஷயம் வந்து 14 தேதியிலேருந்து 10ஆம் தேதி வராங்க. ஜனநாயகன் கூட போட்டியா, உண்மையான போட்டியா, களத்தில் போட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் போயிட்டு இருக்கு. தம்பி கீழே இருங்க. அதில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சனமாக, ரொம்ப தரைக்குறைவாக விமர்சனமாக, ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதை நம்ம போகிற விரும்பல. சில நியாயமான கேள்விகள் வச்சுருந்தாங்க. ஜனநாயகன் படம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி படம் 69வது படம். முன்னாடியே ஒரு 6 மாதம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேட்டை சொல்லிட்டாங்க, பொங்கலுக்கு தான் வரப்போகிறோம், ஜனவரி 9 தான் வரப்போகிறோன்னு சொல்லி. பட் அப்போயே வந்து இவங்க பராசக்தி வந்து ஜனவரி 9 அப்பயும் சொல்லியிருக்கலாம். ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லைம்மா, ப்ரொஃபஸர். 14ஆம் தேதி சொல்லிட்டு முன்கூட்டியே ஒரு 4 நாள், அது என்ன கணக்குன்னு தெரியல. இப்போ கிளாஸ்ன்னு ஆகிப்போச்சு. 9ஆம் தேதி கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம். கரெக்டாக ஒரு நாள் பின்னாடி ரிலீஸ் பண்ணுறாங்க. தளபதி அவர்கள் ஒரு சீனியராக ஒரு 33 வருஷமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா இருந்துட்டு இருக்காரு. ரொம்ப முக்கியமான பிளேஸில் இருக்காரு. அவரோட கடைசி படம் மலேசியா அவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஃபேன்ஸ் தாண்டி எல்லாத்துக்குமே ஒரு எமோஷனாக இருக்கும். நிறையா பேர் அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னு கேட்டால் கூட தெரியாது. பட் நிறையா பேர் பிடிக்கக்கூடிய, குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஹீரோவாக இருந்திருக்காரு. கில்லி ரீல்ஸ் அவ்வளோ பேர் பார்த்தாங்க, அவ்வளோ பேர் பார்க்க வருவாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேணாம். அப்படி இருக்க சமயத்தில் ஒரு ஃபேர்வெல்லாக அவர் இருக்க போகுது முன்னாடியே சொல்லிட்டு வேணும்னே. அதுக்கப்புறம் ரீசெண்டாக அவர் வந்து ஈரோட்டில் ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா மெனக்கட்டு ஜனவரி 10ஆம் தேதி கொண்டு வந்தாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. டான் பிக்சர்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இட்லி கடன் ஒரு படம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் படத்துலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயகம் மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் படம் வரப்போகுது. கேவிஎன் படம் வருது, அது கூட ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பின்னாடி யார் சப்போர்ட் இருக்காங்கன்னு அப்படிங்குன்னு. டிஸ்ட்ரிபியூட் அவங்க தான், ரெட் ஜெயின் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸ்க்ரீன்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக ஸ்க்ரீன்ஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு நாள் விட்டு அடுத்த நாளே நிறைய ஸ்க்ரீன்ஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படின்னு பண்ணி முடக்க பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. காமனாக நம்ம ஒரு டிவிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக, லாஸ்ட் 2 மாதத்தில் தளபதி விஜய் அவர்கள் படத்தை போகிறதில்ல. ரீசெண்டாக கூட ஒரு பொண்ணு கூட ரொம்ப எமோஷனாக பேசியிருப்பாங்க. ஓகே, இந்த ஒரு டைம் எல்லாருமே ஓடிட்டு இருக்குது, ஃபோன் இருக்குது, பார்த்துக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு நிறைய பேர் மக்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் தான் பார்க்குறாங்க. சன் டிவி ஆப்வியஸாக வந்து நம்ம இப்போயும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சேனலாக இருக்குது. அதில் போடும்போது விஜய் அவர்கள் படத்தை போடுறப்ப இன்னும் டிஆர்பி அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ மெனக்கட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு படத்தை போகிறதில்ல. பாட்டு கூட போகிறதுன்னு இல்லை. பாட்டு கூட சன் மியூசிக்கில் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆச்சு. இதை வந்து ஒரு எதிர்ப்பு மாதிரி அவங்க காமிச்சிட்டு வராங்க. அதோட தொடர்ச்சியாக ஜனநாயகன் படத்துக்கும் சரி, தொடர்ந்து அவங்க பார்த்தீங்கன்னா பராசக்தி வந்து முன்னிறுத்தி ஜனவரி 10 ஆல்ரெடி வந்து வள்ளுவர் கோட்டத்தில் வந்து ஒரு விளம்பரமாக, ஒரு கண்காட்சியாக பார்த்து அது சரி போயிட்டு இருக்கு, ப்ரமோஷன்ஸ் போயிட்டு இருக்கு. சிவகார்த்திகேயன் இதுக்கு முன்னாடி சொன்ன டேட்ல தான் எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மாவீரன் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் அந்த சமயத்தில் வர வேண்டியதாக இருந்துச்சு. அந்த டேட்லாம் கூட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க 11ஆம் தேதி சொல்லி. அது பார்த்தீங்கன்னா முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சேம் டான் படமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக வேண்டியது ஜனவரி டேட்டில் ரிலீஸ் ஆக வேண்டியது, பொங்கலுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக வேண்டியது. திருப்புலார் படம் வரதுனால பின்னாடி போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மந்த்ஸ் பின்னாடி போயிட்டாங்க. இது வந்து சிவகார்த்திகேயன் மட்டும் தான் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆக்டர்ஸ் கொடுக்குறப்ப எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. பிரதீப் எல்லாத்துக்குமே தெரியும் டிராகன் எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஹிட் ஆச்சுன்னு தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா
விடாமுயற்சி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு 6 நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருந்த படத்தை February 14 தான் ரிலீஸ் பண்ண வேண்டிய படத்தை விடாமுயற்சி வருது, தொடர்ந்து நம்ம ரிலீஸ் பண்ண வேணாம், தலைப்படம் வந்தால் தள்ளி போய் தான் ஆகணும்னு சொல்லி February 21 ரிலீஸ் பண்ணாங்க. சேம் அதே மாதிரி நிலவுக்கு என்மேல் என்னை கோபம் பார்த்தீங்கன்னா February 21 தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அந்த படமும் ஓரளவுக்கு விடாமுயற்சி எப்பயும் போல கலெக்ஷன் வந்துச்சு. பட் டிராகன் நல்ல கலெக்ஷன் வந்துச்சு, சினிமாவுக்கு இது ஆரோக்கியமானதான். அதுவும் ஒரு ஃபேர்வெல் கொண்டாட போகிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுற சமயத்தில் நீங்கள் பண்ணுறது உடனே வந்து ஒரு சில பேர்லாம் பயமா, ஏன் கிளாஸ் விட்டா பயமா, அவர் எல்லாம் நிறையா கிளாஸை பார்த்துட்டாரு. சந்திரமுகி சந்திரமுகி நல்லா போச்சு அந்த டைத்துலேருந்து. சரி, பீஸ்ட் வந்து KGF-ஓட ரிலீஸ் ஆச்சு, வாரிசு துணிவு ரிலீஸ் ஆச்சு, இன்னும் நிறைய படங்கள், நண்பன் கூட சில படங்கள் வந்துச்சு, துப்பாக்கி கூட வந்து தீபாவளி சமயத்தில் படம் வந்துச்சு, கத்தி கூட பூஜை வந்துச்சு. இந்த மாதிரி அவர் கிளாஸ் வர்றது வந்து புதுசு இல்லை. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்ரா. பட் ஒரு இந்த மாதிரி சமயத்தில் ஒரு எமோஷனாக ஒரு டைமத்தில் லாஸ்ட் டைம் டான்ஸ் ஒட்டுமொத்தம் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற சமயத்தில் திட்டமிட்டு அது ஒரு 2 ஆக்டருக்குள்ளே இது நடக்கிறத தாண்டி இது பொலிட்டிக்கலாகவும் ஒரு மைலேஜ் எடுக்க பார்க்குறாங்களோ அப்படின்னு கேள்வி வருது. ஆனால் அன்னைக்கு தேதி மாதிரி இன்னைக்கு தேதியில் இல்லை. அன்னைக்கு தேதியில் பராசக்தி பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் நடிப்பாக இருக்கட்டும், அன்னைக்கு வந்து அந்த தேதியில் அவங்க இளைஞர் மத்தியில் ஒரு ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு தேதியில் அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நிலைமையில தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் அதே மாதிரி சொல்லிட்டு 60s வந்த மாதிரி இது ஒரு பொலிட்டிக்கலாக ஜனவரி ரிலீஸ் பண்ணுறோம், இதை வச்சு ஒரு எலெக்ஷனை வந்து ஒரு கேம் பண்ணலாம், எலெக்ஷன் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் தான் போகும். ஓவராலாக தளபதி ஃபேன்ஸ் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்களும் எல்லாருக்குமே தெரியும் என்ன படத்தை அதிக பேர் பார்ப்பாங்கன்னு தெரியும். ஒரு ஆவரேஜான படத்தையே அவ்வளோ பேர் திரும்ப பார்க்குறப்ப ஒரு கடைசி படம்னு சொல்கிறப்ப ஜனநாயகனுக்கு அதுக்கான ரீச் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. இது பண்ண அந்த ஹைப் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம பேசணும்னு நினச்சோம். சினிமாவில் இருக்கிறவங்க அரசியலில் ஒன்று கருத்தறிவிச்சு எல்லாத்தையுமே கருத்தறிவிங்க. ADMK ஆட்சியில் மட்டும் நான் சாத்தான் குளத்து கருத்து தெரிவிப்பேன். சிவகார்த்திகேயன் அவர்கள், ரஜினி அவர்கள், நிறையா ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ADMK பீரியடில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருந்தாங்க. அதே DMK பீரியடில் நான் ஆக்டிவாக இருக்க மாட்டேன். ஒன்று அஜித் மாதிரி எதுக்குமே கருத்து தெரிவிக்காதீங்க, இல்லை கருத்து தெரிவிச்சிங்கன்னா எல்லாத்தையுமே கருத்து தெரிவிங்க. பொலிட்டிக்கலோடு சேர்ந்துட்டு நாளைக்கு அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இதாயிரும். பட் நீங்கள் தான் உங்கள் மேலே தான் நிறையா கேள்விகள் வரும், நிறையா கொஸ்டின்ஸ் வரும். ஏன் அவருக்குலாம் நீங்கள் சீனியராக, ஒரு ரஜினி சாருக்கு ஒரு சீனியராக எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, ஏன் தளபதி விஜய் உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல? உங்களுக்கு துப்பாக்கி கொடுத்ததுலேருந்து அது கூட சினிமா சீன், படம் சீன் சொல்லலாம். பட் பிரசன்ட்ல எவ்வளோ ஸ்டேஜில் வந்து உங்களை வந்து அடுத்த கிட்ஸை பிடிச்சிட்டாரு, நீங்கள் வாங்க அடுத்ததுன்னு சொல்லி உங்களை என்கரேஜ் பண்ண விதமாக இருக்கட்டும். இந்த மாதிரி தொடர்ச்சியாக தனுஷும் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது, அதுவும் தாண்டி இந்த ஒரு பேக்ரவுண்டில் இந்த செட்டப்பில் டான் பிக்சர்ஸ் செட்டப்பில் நீங்கள் சுதா கொங்கராவோட அவங்க இந்த ஒரு டீமோட நீங்கள் பண்ணுறப்ப சாதாரண ஒரு காமன் ஆடியன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஏன் சிவகார்த்திகேயன் வந்து அவருக்கு சொல்லியிருக்கலாமே, அவருக்கு தெரியாமல் தான் நடக்குதா, ஓவரால் உங்ககிட்ட அந்த இது இருக்கான்னு தெரியல, உங்களோட ரிசன் தான் அப்படிங்கிறது தெரியல. உங்களோட இதில் நீங்களே சொல்லியிருக்கீங்க அண்ணன் தான், தம்பி தான், லாஸ்ட் மதராசி ஆடியோ லஞ்சில் சொன்னீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி விமர்சனங்களும் நீங்கள் வந்தால் நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் ஓவராலாக நாங்கள் பார்த்த ஒரு 2 நாளில் போயிட்டு இருந்தது, எங்களோட ஒப்பீனியன் சொல்லியிருக்கோம். ஜனநாயகன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். மிகப்பெரிய வெற்றியோட அந்த எமோஷன்ஸை பார்க்க மக்கள் அவ்வளோ பேர் வரதான் போகிறாங்க. இது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நம்ம என்ன நினச்சோம், பராசக்தி படத்தையும் பார்க்கலாம், SK ஒரு 25th படம் அந்த படத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிற டோனில் தான் இருந்தோம். இப்போ எல்லாம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமம் மக்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் தான் போவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ASR தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.